ஓம் நம சிவாய. அவரை வியாசர் நோக்கி, மகா ஞானியே, அந்த பிரேதலோகம் மகா கஷ்டமானது. அத்தகைய லோகத்தில் சுகத்தை அடைய வேண்டியவர்கள் மேலே சொன்ன சிறந்த தானங்களை செய்து அப்பெரும் கஷ்டங்களிலிருந்து நீங்குவர் என்பதை கேட்டு மிகவும் அஞ்சுகிறேன். ஆகையால் சுகமானது எதனால் உண்டாகுமோ அதை எனக்கு போதித்தருள வேண்டும் என்றார். அதற்கு சனத்குமார முனிவர் சொல்லுகிறார், வியாசரே, நீர் ஆச்சரியகரமான விஷயத்தை கேட்டுவிட்டீர். நீர் விரும்பியபடி அதற்கும் நான் பதில் சொல்கிறேன். எவன் எத்தகைய கர்மத்தால் எத்தகைய கதியை அடைகிறானோ அக்கர்மத்தால் அவன் அக்கதியையே மரணமடைந்த பிறகும் அனுபவிப்பான். தவம் செய்வதால் ஸ்வர்க்கம், கீர்த்தி, ஆயுள், விருத்தி, மகிழ்ச்சி, போகம், ஞானம், விஞ்ஞானம், ஆரோக்கியம், அழகு, சௌக்கியம், சுகம் முதலியன கைகூடும். தவம் செய்யாதவர்களுக்கு உயர்கதியாகிய சிவலோகம் சம்பவிக்காது. தவம் செய்வதால் ஸ்வர்காதி பதவிகள், கஷ்ட சாத்தியமான ஞானம், அதிதூரமான சிவலோக பதவி, பாவநாசம் முதலிய யாவும் சுலபமாக கிடைக்க கூடும். அரும்பெரும் கஷ்டத்தால் அடையக்கூடிய செல்வமும் சகலரும் மதிக்கத்தக்க மதிப்பும் தவத்தாலேயே கிடைக்கத்தக்கவை. உலகத்தில் தானம் செய்வதால் செய்தவனுக்கு சமஸ்தமான போகங்களும் சித்திக்கும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை சரியாக நடத்தியவன் ஆயுள் விருத்தியை அடைவான். அகிம்சையால் வலிமையும் திவ்ய ரூபமும் உண்டாகும். சிவதீட்சையால் நற்குடி பிறப்பு உண்டாகும். பழங்கள், கிழங்குகள் புசிப்பதால் அரசுரிமை கைகூடும். இலைகளை புசித்து தவம் செய்தவர்களுக்கு ஸ்வர்க்கம் கைகூடும். பாலை பருகி தவம் செய்தவர்களுக்கு உயர் பதவி சித்திக்கும். குருவுக்கு பணிவிடை செய்தவன் விசேஷ வித்யாதிபனாவான். சிரார்த்தாதிகளால் பிதுர்தேவர்களை திருப்தி செய்பவனுக்கு சந்ததி விருத்தி அடையும். ராகதீட்சை செய்து கொண்டவர்களுக்கு பசுக்கள் அபிவிருத்தி ஆகும். புல் முதலியவற்றை புசித்து தவம் செய்தவன் ஸ்வர்க்கம் அடைவான். காலை, உச்சி, மாலைகளில் முறைப்படி ஸ்நானம் செய்யும் நியதியுடையவனுக்கு ஸ்திரீலாபம் உண்டாகும். வாயு பக்ஷணம் செய்து கொண்டு தவத்தில் இருப்பவனுக்கு யாகபலம் சம்பவிக்கும். காலை, உச்சி, மாலைகளில் ஜபம் செய்தவனுக்கு நித்திய ஸ்நானம் செய்த பயன் உண்டாகும். மௌனமாக தியானம் செய்வோனுக்கு ராஜ்ய சம்பத்து உண்டாகும். அன்னத்தை வெறுத்து தவம் செய்பவனுக்கு ஸ்வர்க்க பதவி சித்திக்கும். நிலமிசைப்படுத்து தவம் செய்வோனுக்கு திவ்யமான வாகனமும் நல்ல வீடுகளும் கைகூடும். மரவுரி உடுத்துவோருக்கு திவ்யமான பட்டு வஸ்திரங்கள் உண்டாகும். படுக்கை, ஆசனம் முதலியவற்றை தவசிக்கு தானம் செய்தவனுக்கும் நியதியாக அக்னி காரியம் செய்தவனுக்கும் பிரம்மலோகம் கைகூடும். மதுரம் முதலிய அறுசுவைகளை வெறுத்தவர்களுக்கு சம்பத்துக்கள் உண்டாகும். மாமிச பக்ஷணத்தை விட்டவனுடைய புத்திரர் முதலானவர்கள் ஆயுள் விருத்தி அடைவார்கள். உதய காலத்தில் விழித்து கொண்டு இருப்பவன் ராஜ்யாதிகாரி ஆவான். சத்தியவானாக இருப்பவன் தேவர்களுக்கு பிரியவான் ஆவான். எந்த பொருளையாவது தானம் செய்தவன் கீர்த்தியை அடைவான். ஜீவஹிம்சையை ஒரு காலத்திலும் செய்யாதவன் ஆரோக்கியத்தை அடைவான். வேதியர் பக்தியை உடையவன் பெரிய ராஜ்யத்தை அடைவான். அல்லது வேதிய வம்சத்தில் தோன்றி நல்ல நடத்தையோடு விளங்குவான். சுத்த ஜலத்தை நல்ல வேனிற்காலத்தில் தானம் செய்தவனுக்கு இஷ்டகாமியங்கள் கைகூடும். சமஸ்த பூதங்களிடத்தும் பச்சாதாபமுடையவன் சகல துக்கங்களையும் ஒழிவான். தேவபக்தி செய்பவன் அகண்ட ராஜ்யாதிபத்தியத்தையாவது தேவ பதவியையாவது அடைவான். தீபதானம் செய்தவன் பிரபுவாகி நேத்திர வியாதியை ஒரு காலத்திலும் அடைய மாட்டான். சர்வேஸ்வர
ஞான பிரதி பாதகமான சாஸ்திரங்களை தானம் செய்தவன் விசேஷ ஞானி ஆவான். கந்த புஷ்ப சந்தனாதிகளை தானம் செய்தவன் கீர்த்தியை அடைவான். வானப்பிரஸ்த ஆசிரமத்தை மேற்கொண்டு சடைமுடி முதலியவற்றை வளர்த்தவன் சிரேஷ்டமான சந்தானத்தை அடைவான். உபவாசம் இருத்தல், சிவதீட்சை தரித்தல், சிவார்ச்சனை செய்தல் முதலிய கர்மங்களில் இருந்தவர்கள் யுத்த பூமியில் உயிர் இழந்த வீரஸ்வர்க்கம் அடைவோர் போல அந்த பதவியில் 12 ஆண்டுகள் வீற்றிருப்பார்கள். வேதோக்தப்படி சத்பாத்திரனுக்கு தனது கன்னிகையை தானம் செய்து பணிமகளிர் தாசர்கள் பூமி, பொன், அஸ்வம் முதலியவற்றை ஸ்திரீதனமாக கொடுத்தவன் உத்தமமான கதியை அடைவான். ஓம் நம சிவாய.